Good morning, praise Lord. Welcome to this video. இது வந்து லேசினஸ்க்கு விரோதமான ஒரு லெசன். How I learned what is laziness, how it can affect our lives. அதை பற்றின வீடியோ தான் இது. கொஞ்ச நாள் நான் சிக்காக இருந்தேன். அது சைல்டு பர்த்துக்கு அப்புறம் என்னால் உடனே அதை ரெக்கவர் ஆகலைன்னா கொஞ்ச நாள் நான் சிக்காக இருந்தேன். ஆனால் கூட அதுமாரி பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ், பின்னாடி வீட்டில் இருக்க லேடிஸ், அப்படி அவங்கக்கிட்ட பேசுவேன். தெருவில் இருக்க மற்ற லேடிஸ்கிட்ட பேசுவேன். எனக்கு எல்லாமே தெரியாது, சமையல் அதுமாரி காரியங்கள் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. தெருவில் என்னெல்லாம் நடக்குது அப்படியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய ஹேபிட்ஸு, சில பேர் பிராமின்ஸாக இருப்பாங்க, முஸ்லீம்ஸாக இருப்பாங்க. இல்லை அவங்கக்கிட்டலாம் நான் பேசி பழக ஆரம்பித்த நேரங்கள் அது. அதில் ஒருத்தவங்க நான் பார்த்தேன், ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க. ஆனால் சர்வெண்ட்டு வந்து காலையில் 5 மணிக்கு வந்து அவ்வளோ பெரிய பங்களாவையும் அந்த அம்மா வந்து பெருக்கி மாப் பண்ணும் காலைல 5 மணிக்கு. ஆனால் இவங்க அந்த வீட்டு ஓனர் வந்து ஒரு வேலையும் செய்கிற மாதிரி தெரியாது. ஹெல்த்தும் பாதிச்சிருச்சு, அவங்க படுத்தே இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அது ஒன்று. சில வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஒய்ஃப் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வரதை ஹஸ்பண்ட் வந்து குடிச்சு அழிக்கிறது, சண்டை போடுறது, குழந்தைய யாருக்கு பெத்தன்னு கேட்கறது, அது போல் சில ஃபேமிலிஸு நான் பார்த்தேன். இங்கே வேலூரில் கூட வேறு ஒரு ஸ்ட்ரீட்டில் சில லேடிஸ் நான் பார்ப்பேன். அது போல் சிலர் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் படிப்போம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதில் வந்து சிலர் செய்யக்கூடிய பொய்யான தகுதிதத்தமான காரியங்கள் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்க இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. ஸோ அதில் சென்னையில் கூட எனக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அவங்க கூட சொல்லுவாங்க, இப்போலாம் வந்து பார்த்தாக்கா 11 மணிக்கு வரைக்கும் லேடிஸ் வந்து நைட்டிலேயே இருக்கிறது. அதுக்கு மேலே கீழே இறங்கி போய் அப்பார்ட்மெண்ட்டில் இறங்கி போய் வாசல் தெளித்து கோலத்தை போடுறது, 11 மணிக்கெல்லாம் செய்யறது. அது நம்முடைய ட்ரெஸ் ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம ஒரிஜினலாக நம்ம இந்தியன்ஸுங்கிறதே டோட்டலாக மறந்து வர மாதிரி இருக்குது. நம்முடைய மொழி, நம்முடைய வழக்கு, வட்டார வழக்கு அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து நம்ம மறந்து யூஎஸ், இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்ற மாதிரி ஆயிட்டு வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது போல் ஃபைனான்ஸ் புக்ஸ்லலாம் அதை தான் மெயினாக போடுறாங்க. எவ்ரிடே யூ மஸ்ட் ஃபைட் லேசினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அது மாதிரி ஒரு இது சோதனை தினம் இருக்குது. காலைல எந்திரிச்சிக்க முடியாமல் இருந்த நாட்கள் இருந்தது. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கேலி பண்ணுவாங்க. 7 மணிக்கு தான் என்னால் எழுந்துக்க முடியும், திரும்பவும் ஏதோ படுத்து தூங்கணுன்னே தான் எனக்கு தோணும். ஏன்னோ வந்து அதுமாரி ஒரு அதை நான் ஃபைட் பண்ண, அந்த ஒர்க் ஸ்பாட்டுக்கு போகணுமேங்கிறதுக்காக தான் நான் ஃபைட் பண்ண ஆரம்பித்தேன். அதுபோல் நமக்குள்ளேருந்து எழும்புகிற சிந்தனைகளையே நம்ம ஃபைட் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அப்புறம் வந்து அது மாதிரி கொஞ்சம் என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, எப்படி நாங்கள் கூட வில்லேஜ்லேருந்து தான் வந்தோம், மக வந்து வேலைக்கு போகிறதுக்கு பயப்படுது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னேன், அது மாதிரி நானும் வில்லேஜ்லேருந்து தான் வந்தேன். ஆனால் பணம் பார்க்க பார்க்க that brings some knowledge and அதை வச்சு நம்ம கொஞ்சம் கற்றுக்க முடியுது அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். இங்கேயும் கல்லூரியில் நிறைய ரொம்ப புவர் இதெல்லாம் இருக்காங்க. பட் கவர்மெண்ட் இஸ் ட்ரைனிங் தெம் பை கிவிங் மணி அண்ட் ஒர்க். இதில் வந்து நல்ல முயற்சிகள் தான்.